இந்த யோகாலாம் பழகுறாங்கல்ல, பதஞ்சலி முனிவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அதை வச்சுதான் இப்ப நம்ம எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய மக்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் யோகா பண்ணி 80, 90, 100 வயசு கூட வாழ்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த 100ஐயும் தாண்டி அவருக்கு இறுதி நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நிலை எந்த நிலை? மரண நிலை தானே. மரண நிலை தானே. இறந்ததன் பிறகு அவர் உடம்பு விரைச்சுக்கிறதா இல்லையா? சரி, இத்தனை ஆண்டு காலம் அவர் விழுந்து விழுந்து யோகா பண்ணாரு. எதுக்காக பண்ணாரு? எதுக்கு பண்ணாரு? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் தானே. அப்ப இறந்துட்டு இப்ப சாமி இங்க கேட்கிறாரு, எது ஆரோக்கியம் கேட்கிறாரு. எது ஆரோக்கியம்? அப்ப பதஞ்சலி முனிவர் சொல்லி கொடுத்தது தப்பா? அப்படி இல்லை. அவர் என்ன செஞ்சாருன்னா, நீ நேரடியா வரமாட்டேன்னு சொல்லி யோகான்னு சொல்லி ஒரு யோக கலையை கண்டுபிடிச்சு இப்படி எல்லாம் செஞ்சா உன்னுடைய சுவாச முறை மாறுறது உனக்கு தெரியும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன செய்வ, முறையான பயிற்சிக்கு வந்துருவேன்னு சொல்லி கொடுத்ததுதான் அது. நம்ம என்ன தெரியுமா செஞ்சுட்டோம்? அது